என் ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார். நான் பகலை படிப்பேன், அவர் நைட்டில் படிப்பார். நான் வந்து ஒரு 11 மணிக்கு தூங்கிடுவேன். என்னால் 11 மணிக்கு மேலே அப்போல்லாம் தூங்காமல் இருக்க முடியாது. 11, 12 எல்லாம் படுத்துடுவேன். அவர் விடிய விடிய படிப்பார். அடா இவர் விடிய விடிய படிக்கிறாரே, நம்ம தான் சரியா படிக்கலையோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், நம்ம இப்போ போட்டி போட்டு படிக்கிறோட நானும் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 12 ஆச்சு, 2 பேரும் 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு. அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ இவன் படிக்கிறானே, நானும் படிக்கிறேன். 2 மணி ஆச்சு, அவன் புக்கை மூடுற பாடே இல்லை. 3 மணி ஆச்சு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வச்சு இப்போ நம்ம தூங்கணும்னா அசிங்கமாக போயிடும். போட்டின்னு வந்துருச்சு, ஜெயிச்சே ஆகணும். 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு மேலே நானா கீழே விழுந்தேன் போல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, அடுத்த நாள் ஃபுல்லாக நான் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருந்தேன். அதுக்கு முந்தின நாளும் இந்த 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன்ல, ஏதாவது படிச்சேன்னா ஏதாவது மண்டையில் ஏறிச்சானா ஒன்றுமே கிடையாது. அப்போதான் புரிஞ்சுது, நம்ம மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக படிக்கக்கூடாது, மற்றவங்களுக்காக படிக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ நேரம் ஒரு புக்கில் இருந்து அந்த கண்டென்ட்டை நம்மளால் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படித்தா போதும். நீங்கள் 2 மணி நேரம் படிங்க, 4 மணி நேரம் படிங்க, 6 மணி நேரம் படிங்க, எவ்வளோ நேரம் ரிஜிஸ்டர் ஆகுதோ அது மட்டும் படிங்க.